ஒருத்தலையும் காணா. எல்லா பொருளும் அப்படி எப்படி எனக்கு தான் எடுத்து வச்ச வரைக்கும் அப்படியே கிடக்குது. இந்த நேரத்துல இங்க தானே இருப்பாரு அந்த மனுஷன். மச்சான் மச்சான், அடடே வாசவந்தி. ஆமாக்கா. அம்மா எங்க உங்க தம்பியே ஆளக்கணா? என்ன வார ஒரு பிள்ளையும் காணா. என்னக்கா மரமதே வரவேற்கிறதா கையில விளக்கமாத்தோட நிக்கிறேன். ஐயோ போ செவந்தி, எப்போதுமே உனக்கு வேலையை கட்டுட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, எல்லாத்தையும் கூட்டி அடிச்சு சுத்தம் பண்ணணும்ல. இந்த டைல்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் வந்து மாணிக்கனை எடுத்து வைக்கிறோம்னு சொன்னாங்க. அதனாலதான் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அலசி விடலாம்னு. சரி சரி, அப்ப சொன்னது மாதிரி எங்க முத்து மச்சான் எல்லாரும் சேர்ந்து வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டியே. சூப்பரு, அழகா இருக்குக்கா வீடு. ஆமா அப்படி இருக்காதா? அம்மா எங்க உங்க தம்பியை காணா? தம்பியா? ஆமா, உங்க முதலாளி எங்கன்னு கேட்டா உங்க முதலாளி இருக்காரு, என்னைய போட்டு திட்டுவாரு. யாருக்கு இங்க யார் முதலாளி இல்ல, யாருக்கு இங்க தொழிலாளி இல்லன்னு வசனம் பேச ஆரம்பிச்சிருவாருல. உங்களை தம்பி தானே சொல்ல சொல்லியிருக்காரு. அதே உங்க தம்பியை காணாமேன்னு கேட்டேன். என்ன என் முத்து மச்சான் தான். ஐயோ செவந்தி, முத்து தம்பியவா சொல்ற? முத்து தம்பி வந்தாங்க, வந்துட்டு என்னன்னு தெரியல, சட்டுப்பட்டு வேலையை பாருங்கக்கா, நான் கோயிலுக்கு போயிட்டு ஓடியாந்துருன்னு கோயிலுக்கு போயிருக்குது. கோயிலுக்கா? இன்னைக்கு என்ன? அவர் ஒரு பக்தி பழமுக்கா. ஏன் செவந்தி, சாமி கும்பிடுறது நல்ல விஷயம் தானே. சரிக்கா, வரதுக்கு லேட் ஆகும். வேற எங்கேயும் போறேன், வேற கட்டடத்துக்கு போறேன் எதுவும் சொல்லிட்டு போனாரா இல்ல வந்துரும் சொன்னாரா? தெரியுமா எதுவும்? அப்படி ஒன்றும் சொல்லல. தம்பி சொன்னது நீங்க சுத்தம் பண்ற வேலையிலேயே பாருங்கக்கா, நான் சட்டுப்பட்டு பாருங்க. இன்னைக்கு சாவியை கொடுத்தேன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு ஓடியாந்துருந்தேன் தம்பி சொல்லுச்சு. அப்பா வருவாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா? சரிக்கா, நீ வேலையை பாருக்கா. சரி அங்கிட்டு போய் உட்காரு. இங்க மண்ணங்கன்னு சிமெண்ட் தூசி இந்த படிமா கிடக்குது இல்ல, ஆமா அங்கிட்டு போய் உட்காரு. அது எப்பா மல்லியக்கா நல்லாதான் பேசுறீங்க. என்னமோ நிமிந்து கூட்டின்னு வரும்போது உஸ்ஸாசன்னு சொல்றீங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? ஐயா செவந்தி, நீ இங்கனதான் நிக்கிறியா? நீ போயிட்டேன்ல நினைச்சேன். ஒண்ணும் இல்ல செவந்தி, 2 நாளா கொஞ்சம் வேலை அதிகம்ல, அதான் மேலுக்கு முடியாம ஆகி போச்சுமா. ஒரே காய்ச்ச குது 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 குதுன்னு காலையெல்லாம் முறிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா வருது, தலைக்கணமா இருக்குடி. குது குதுன்னு காய்ச்ச குளிர் காய்ச்சலமா இருந்தா ஒரு ஊசியை போட்டிருந்தா நல்லா இருக்கும்லக்கா. அதோட வேலைக்கு ஏன் வரீங்க? ஆமா செவந்தி, எங்க உடம்பு ஒத்துழைக்குது. இங்கேயும் வேலையை பார்த்துட்டு பிள்ளைக்கு பரீட்சை நடக்குது. பரீட்சைனால வேலை விட்டு ஒன்றும் வீட்டில் பார்க்க மாட்டேங்கிறா, புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிறா. இங்கேயும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் போய் வேலை பார்க்கறதுனால காய்ச்ச மாதிரி வந்துருச்சு செவந்தி. ஒன்றும் இல்லை, மெடிக்கல்ல போகும்போது மாத்திரை வாங்கி போட்டோம்னா சரியா போயிடும். ஐயோ அக்கா, மெடிக்கல்ல மாத்திரை போடுறதெல்லாம் இருக்கட்டும், இப்படி சோர்வா இருந்துட்டு வேலைக்கு வந்திருக்கீங்களா? முதல்ல போய் ஊசியை போட்டுருவாக்கா. அப்படி பாத்துக்கிறேன், வேலை பார்க்கறவங்கள இப்படி பாத்துக்கிறேங்கிறாரு. ஒரு காய்ச்சடிக்கிற பொம்பளை வேலைக்கு வச்சுட்டு போயிருக்காரு. அது நான் பேசிக்கிறேன். ஏன் செவந்தி, முத்து தம்பிக்கு எங்க எனக்கு மேலுக்கு முடியலன்னு அதுக்கு எங்க தெரியும்? நாங்க வேலைக்கு வர்றதுக்கு அதுக்கு என்ன முடியலன்னு சொன்னா வேணாமா? ஏன் வந்தே ஆகணும், நான் சொல்ல போகுது வேணாம்னு அதுக்கு தெரியாதுப்பா. ஏன் மல்லியாக்கா, மேலுக்கு நல்லா இருந்தா வேலை வெட்டி பார்க்க முடியும். இப்படி மேலுக்கு சரியில்லை நேரத்துல வேலை வெட்டி பார்க்க வந்தா வேலையும் ஓடாது, உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடாதா? இந்தாக்கா பிடிக்க, இதுல 500 ரூபா இருக்கு, முதல்ல போய் ஊசியை போட்டுட்டு வந்து அப்புறம் வேலையை பார்ப்போம். இல்ல இல்ல செவந்தி, மாத்திரை எப்படி எனக்கு சரியா போயிடும். வேலை இன்னைக்கு பெரிய வேலை இல்ல இல்ல, இதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கணும்ல இன்னைக்கு. ஐயோ மல்லியாக்கா, பிடிக்க நீ காசை பிடிச்சி போய் ஊசி போட்டுட்டு வா. என்ன இதெல்லாம் சுத்தம் பண்ண நாளா தானே, இந்த மண்ணெல்லாம் அள்ளி கொட்ட நம்பி தானே. மாணிக்கண்ணே இருக்காக, ரவி பையன் இருக்கான்ல, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நான் அள்ளி கொட்டேன், நான் கூட்டுறேன். கூட விளக்க மாட்டா கொடு. ஐயோ செவந்தி, நீ கூட்டுறியா? உன்னை கூட்ட விட்டோம்னா முத்து தம்பி வந்து என்னை பேசாதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா. செவந்தி, முத்து தம்பி குணத்துக்கும் உன் குணத்துக்கும் அந்த கடவுள் உங்க 2 பேரையும் ஆண்டவன் புண்ணியத்துல உங்களை நல்லபடியா வைக்கணும் செவந்தி. அந்த தம்பி மாதிரியே குணம், சாடிக்கேத்த முடின்னு சொல்லுவாங்கல்ல, உங்க 2 பேருக்குன்னா சரியா இருக்கும். ஒண்ணும் பேச மாட்டாரு. என் முத்து மச்சா காட்டுற இடத்துல எனக்கு கூட்டுறதுக்கு என்னவா? அதெல்லாம் நானும் ஒண்ணு நினைக்க மாட்டேன், அவரும் ஒண்ணு நினைக்க மாட்டாரு. நீ காசை அப்படி மல்லியாக்கா? காசை வேணா வாங்கிக்கிறேன் செவந்தி, நீ கூட்டுறது சுத்தம் பண்றதுலாம் வேணாம். ஊசியை போட்டா சரியா போயிடும், நான் வந்து வேலையை பாத்துக்கிறேன். சரி இந்த அப்படி செவந்தி, காசை தம்பி சம்பளம் தந்தவனே தந்துடுறேன். ஏடி தம்பிகிட்ட சொல்லிட்டு 500 ரூபா புடிச்சுக்க சொல்லிரு. ஐயோ அக்கா, நீ போய் ஊசியை போடுக்க போக்க. ஊசியை போட்டு மேற்க முடியாது, அந்த வேலையை பப்பியா மத்த எல்லாத்தையும் பேசி நிப்ப. போ மல்லியாக்கா, நீ போ முதல்ல போ. சரி சமந்தி, நீ இருக்கிறியா போறியா? இருந்தினா தம்பி வந்தா சொல்லிரப்ப. மாணிக்கண்ணன் சொல்லிட்டு போவா. மாணிக்கண்ணே, நான் சொல்லிக்கிறேன், நீ போக்க. அப்பாடியா மச்சான் பார்க்கல. முத்து மச்சான் உங்கள சப்பா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. சொன்ன வாக்கு கொடுத்ததை காப்பாத்தியாச்சு. அந்த ஐயா கிட்ட வீட்டு சாவியை கொடுத்தாதான் மனசுக்கு நிம்மதி. முத்து மச்சான், என்ன மனசியா உன் மனசு? இந்த மனசு தானே என்னால விட்டு போக முடியல. அடுத்த கஷ்டத்தை தான் கஷ்டம் மாதிரி நினைச்சு அப்பா வீட்டு முடிச்சதுக்கு என்ன சந்தோஷப்படுறாரு. மல்லிகாக்கா, மாணிக்கண்ணே, ரவி, எல்லாரும் இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? நீங்க சொல்லிட்டு போன வேலையெல்லாம் முடிச்சாச்சு தம்பி, பாத்தியலா? அப்புறம் வேற வேலை எதுவும் இருக்கா? மாணிக்கண்ணே, ரொம்ப சந்தோஷமாண்ணே. உங்களுக்குலாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல.
அந்த பெரியவர் எனக்கு அசிங்கப்பட்டு நிற்கும் போது சரி முடிச்சு தரேன் 2 நாள்னு சொல்லிட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட இதெல்லாம் முடியுமா முடியாதா எதுவும் கேட்காம நான் பேசாமல் வாயை விட்டேன். நீங்களாம் எப்படி பண்ண போறீங்கன்னு நினச்சி பயந்து போய் இருந்தேனே. ஆனால் நீங்கள் என்னை கைவிடாமல் என்னோட சேர்ந்து உழைச்சிங்க பத்தியலா. அங்கே நிற்கிறீங்களே நீங்கள்லாம். என்ன தம்பி நீங்கள் என்ன எங்களை வேலையால் மாதிரியாச்சும் நடத்துறீங்க? நீங்கள் ஒன்று பண்ணித்தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தோமா, அந்த வாக்கு நாங்கள் கொடுத்த மாதிரி தானே, நம்ம வீட்டு வேலை மாதிரி தானே தம்பி. இதுக்கெல்லாம் போய் எங்களுக்குலாம் நன்றி சொல்லி எங்களை அந்நியமாக்காதீங்க தம்பி. என்ன முத்தனை நீ பேசுற? நீ இதை பண்ணி முடிக்கணும்னா சொன்னா முடிச்சிட போறோம். அதுக்கு போய் எங்களுக்கு நன்றி இன்றிலாம் சொல்லி ஏன்னா மாணிக்கண்ணன் சொல்ற மாதிரி எங்களை அந்நியமாக்குற? ஐயோ மாணிக்கண்ணே, என்னென்ன அண்ணன் எண்ணலாம் இன்னைக்கு இல்லை என்னைக்கு நான் உங்களை அப்படி நினைச்சதில்ல, நினைக்கவும் போறதில்ல. இருந்தாலும் நேரங்காலம் பார்க்காம வேலை பத்தி இல்ல, அதை தானே சொல்றேன். பாக்குறாரா அவளையே போல்ந்துட்டு இருக்காரு. முத்து மச்சான் இருங்க வாரேன். ஏ செவந்தி, நான் உள்ள வரும்போதே உன்னை பார்த்துட்டேன். என்ன கதவுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்து பயமுறுத்துறீங்களோ? பயப்படுற ஆளா அந்த முத்து? வேலை நேரத்தில் உனக்கு என்ன விளையாட்டு? செவந்தி வேலை விஷயமா பேசியிருக்கேன். செவந்தி கொஞ்ச நேரம் வெளியில போய் நில்லு, வாரேனா? 1 2 3 4 5 6. மச்சான் என்ன பணமளை கொட்டுதோ? செவந்தி அமைதியா இரு செவந்தி. ஓகே மாணிக்கண்ணே, இந்தாங்கண்ணே பிடிங்கண்ணே உங்க சம்பள காசு. தம்பி முத்து, சொல்லுங்க மாணிக்கண்ணே. அண்ணே டேய் என்னடா அண்ணே, என்னென்ன 2 பேருக்கா? இல்ல தம்பி 2 நாள் சம்பளம் 4 நாளா தந்திருக்கீங்களே தம்பி. அண்ணே நம்மகிட்ட வேலை பார்க்குற எல்லாரும் 2 நாளா நேரங்களை பார்த்த வேலை பார்த்திய. 5 மணிக்கு போக வேண்டியதை 7 மணிக்கு நேரம் இல்லாமல் தானே உழைச்சிய. அப்புறம் என்னென்ன நான் மட்டும் எப்படி உங்கள்கிட்ட கணக்கு பார்க்க முடியும்? வைங்கண்ணே வைங்கண்ணே. சரிப்பா சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. அண்ணே படா படா அண்ணா என்ன அந்த இருக்குல்ல மிச்சமான பொருள் எல்லாம் அடைஞ்சு கிடக்கிறலாம் எடுத்து வெளியில் அனுப்பிடுங்க. அப்புறம் நைட்டு தங்கி வேலை பார்த்தா கூட சட்டை துண்டு அது நான் எங்கேயே கிடக்குது, அதெல்லாம் நீட்டாக எடுத்து வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை தான் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துடணும். சரி சரிண்ணே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே. இந்த உடனே க்ளீன் பண்ணிடுறேன். அப்புறம் மல்லிகாக்கா எங்கண்ணே? அவளை கூப்பிட்டேன் காணா. ஐயோ காய்ச்சலா? காய்ச்சலா இருந்தா சொல்லியிருக்கப்படாது அந்த அக்கா, எதையுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு எந்த பங்கு? அடி பாவி, சரியா போச்சுமா. நீ பால் வாங்கினதுக்கு தூள் வாங்குறதுக்கு 500 ரூபா போதுமா? இது நல்லா இருக்குதே கவே. ஊட வேலை பார்க்குற ஆளுகளுக்கு மட்டும் 2 நாள் சம்பளத்தை 4 நாளா கொடுப்பாரா? எங்களுக்கு மட்டும் கணக்கு பார்த்தா 500 ரூபாய் பாலுக்கு டீக்கு கொடுப்பாராம்ல. அப்புறம் எப்படிதே? அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணா கூட எங்க காய்கறி கடை விட்டுட்டு வந்தது அது இதுன்னு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வச்சா கூட 2 நாளைக்கு வந்திருக்குல்ல, 2000 ரூபாய் கொடுங்க. உங்களால எங்க காய்கறி கடை வேலையும் போச்சுல. ஈடு வெட்டணும் இல்லையா? குடு மச்சான் குடு. சொல்லிக்கிட்டே இருக்கேன் தரவாணிங்கிற பத்தியா குடியா. செவந்தி 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 அதுல 3000 இருக்கு செவந்தி. மத்தவங்களுக்கு ஒரு தாராள பிரபு, எங்களுக்கு போய் கஞ்சம் சேத்தனமா இருக்கற 3000 1000 ரூபாய் கூட ஊரா 2 தாள் தானே கூட இருக்குது. தரேன் தரேன் தந்துறேன். செவந்தி கேட்டதை விட 1 ரூபாய் அதிகமா எடுக்க மாட்டான். புடிங்க உங்ககிட்ட 2 தாள புடிங்க மச்சான். ஓடி பாவி, பாசத்துல மச்சான் மச்சான் சுத்தி வரேன்னு பார்த்தா புடிங்கிட்டு விட்டுட்டியே. நீ பயங்கரமானதா தான் இருக்க செவந்தி. பாசம் அது வேற டிபார்ட்மெண்ட், பணம் இது வேற டிபார்ட்மெண்ட். மச்சான் மச்சான் செவந்தி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாணிக்கண்ணே நீங்க போங்க, நீங்க என்ன நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க போடா, போயிட்டு சுத்தம் பண்ற வேலையிலே எடுத்து பாருங்க. முடிச்சு நீங்க சாவியை கொடுத்துறணும் போங்க. என்ன பிள்ளைல என்ன ஆளை காணாமே? என்ன இவர் இந்த நேரத்துல டிவியில பாத்துக்கிட்டு இருப்பாரு? போகும்போது ஆளை காணா, இப்போ வரும்போது உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க இப்பதான் நான் போனேன், போகும்போதுங்க நான் ஆளை காணா, இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியே. கொல்ல பக்கத்துல என்ன வேலை இப்ப?
கடைக்கு போயிட்டு வந்து சிவாமி பால் பாக்கெட் வாங்கிட்டு வரலாம்னு. ஆமா நீ எங்கே போயிட்டு வர்ற? உன்னையே தான் ஆளைய காணாம நேரம். ஆமாங்க, நம்ம குப்பமா இருக்கல்ல, அவளை போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேங்க. அவன் ஒரு ஜோசியக்காரர் சொன்னான், வாரத்துல ஒரு நாள் தான் இங்க நம்ம ஊருக்கு வருவாராம். மற்ற நாள் மதுரை, திருச்சி, காரைக்குடி அங்கே எங்கேன்னு போயிட்டு இருப்பாராம். ஒரு நாளைக்கு ஒரு ஊரா நல்லா பார்த்து சொல்லி போடுவாரா. கணிப்பு கரெக்டா இருக்கணும்னு சொன்னான். அதுதான் எப்போ வருவாங்க என்ன ஏது போன நம்பர் எல்லாம் போய் கேட்டு வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன். அவளுக்கு தெரியாதான், அவன் மயனுக்கு தான் தெரியுமா. மயன் வேலைக்கு போற முன்னாடி காலங்காலத்தால வந்துருன்னு சொன்னான். அதை வெளில நான் ஓடிட்டு ஓடியாரேன். வாங்கிட்டியா? இல்லைங்க, அதுக்கு அவங்க மயன் வேலைக்கு போயிருச்சான். சாயந்தரம் வாக்கான்னு சொன்னான். சரி சரி. ஆமா, நீங்க ஆலய காணாம நான் போகும்போது நீங்க எங்க போனீங்க? நான் பால் பாக்கெட் வாங்க போனேன் சிவாமி. துளசி கோயிலுக்கு போனப்பல வரதே லேட் ஆகுது. சரி நீனாவது ஒரு இட்லி தோசை அது உப்புமாவது கிண்டி வச்சிருக்கலாம்ல. இப்படியே காலை சாப்பாடு நேரமே முடிய போகுது. இன்னும் பண்ணாம இருந்தா என்னது? அதான் ஒரு பால் பாக்கெட் வாங்கி டீயாவது போட்டு தர சொல்லுவோமே தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். இன்னும் இல்லையா கோயிலுக்கு போனவளுக்கு என்ன வராம இருக்காளுங்க? எப்போதே வந்துருவாளுங்க, விடிய காலமே போயிட்டாளுங்களே. நான் வந்திருப்பான்ல நினைச்சேன். சரி சரி சரி, அப்ப கொடுங்க இட்லியை ஊத்தி தரேன். இட்லியை ஊத்தவா காப்பியை போடவா? எனக்கு ஒரு முதல்ல ஒரு டீயை தந்துட்டு மற்ற வேலையை போய் அப்புறம் பாரு. எல்லாம் துளசி தான் பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்க யாரும் பண்ணிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஏங்க அதுதாங்க நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் மக துளசி தான் பார்க்கணும். வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க பார்க்கப்படாதா? ஏன் உங்க வீட்டுக்கு வந்து மருமகளை சொல்ல மாட்டீங்களா? எங்களை போய் உப்புமா கட்டித்தானு சொல்றீங்களே, அவங்கள சொல்றது வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. எங்கிட்ட மட்டும் நல்லா அதை செஞ்சு தர முடியாதானே, இதை செஞ்சு தர முடியாதானேன்னு. நீ வேற பிடிச்சி சுவாமி. ஏன் நீ பண்ணலாம், அதான் பண்ணலாம், நெட்டலைக்கு பண்ணலாம், யாரோ ஒருத்த பிளே பண்ண முடியாதானே சொல்றேன். அததாங்க நானும் சொல்றேன். வீட்டுக்கு வந்த எங்களையே சொல்றீங்களே, உன் மருமகளை போய் சொல்ல முடியாதானேன்னு கேட்கிறேன் நானு. அதெல்லாம் செய்யணும்ல. எங்க நீங்க தான் பேச வர்றீங்க? அந்த டியூட்டி பேசினாதே பேசாம உள்ள போச்சாராமி, பேசாம உள்ள போச்சாராமின்னு அனுப்பி விட்டு போறீங்களே. நான் நினைச்சு போயிட்டு வரேன், துளசி வந்திருப்பா. துளசி வராட்டி வேலை வெட்டிக்கு போறவங்க எதையாவது கிண்டி கலரி தின்னுட்டு போவாங்கன்னு நினைச்சா அப்படி எனக்கு போட்டு வச்சிருக்காங்களா? போகட்டும், பட்டினியா போகட்டும். நல்ல நான் பெத்த மகால ஆக்கி கொடுக்கோம்ல, நல்லா பாக்ஸா கொண்டு போய் திங்க தெரியுது. ஏன் ஆக்கி அள்ளி கட்டிக்கிட்டு போனா என்ன வலிக்குதுன்னு தெரியலையே. சரி சரி சரி, கத்தாத போய் ஒரு டீ போட்டு கொண்டு வா போ. சிவாமி ஒன்று சொல்லணும்னே இருந்துருந்தேன். காலையில் நடந்த வீட்டில் நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். துளசி தான் தனியாக கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுதுல. எனக்கு என்னமா நம்ம ஊருக்குள்ளேன்னு. அப்புறம் அந்த பிள்ளைய விட்டா என்ன? ஒரு கோயிலுக்கு போறதுக்குள்ள பொத்தி வளர்க்குறப்புல எனக்கு இதான் சுவாமி இருக்கும். ஒரு கூட தைரியமா போகணும்னா கோயிலுக்கு போக கூட விடாம அவளை கூட்டிட்டு போக துணைக்கி, இவங்களை கூட்டிட்டு போக துணைக்கி, தனியா போகக்கூடாது. இதெல்லாம் என்ன பேச்சு சுவாமி? அவளுக்கு எப்படிங்க தனியா போக தெரியும்? அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சாமி ஒரு பொண்ணுக்கு தைரியத்தையும் தெம்பையும் நம்பிக்கையும் நம்ம பெற்றவங்க தான் கொடுக்கணும். நீ துளசிக்கு சுத்தமா இல்லாம அதை பயந்த சுவாமா அதை வளர்த்துட்டதே நீந்தேன். ஊர் உலகத்துல பொண்ணுங்க எம்பூட்ட வேலைக்கு போறாங்க, தனியா என்னென்னமா பண்றாங்க. ஏன் உன் மருமக வேலைக்கு போலையா? உன் மகள் லதா படிச்சுட்டு வேலைக்கு போலையா? ஏன் இந்த பிள்ளைய மட்டும் அப்படி பொத்தி வைக்கிறேன் பேர் அதை கெடுத்து வர்ற நீ? அவளுக்கெல்லாம் விவரமானவளுங்க. நான் பெத்த கூதரைக்கு தான் ஒண்ணும் தெரியாதே. கூதரையா பெத்து வச்சு ஒரு விவரமும் தெரியாதே. யார் குதிரை? வீட்டையே கட்டி ஆடுற துளசி குதிரையா? அந்த வெளியில விடாம வச்சிருக்க நீ தான் அதுக்கு எல்லாத்தையும் கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்க. துளசிக்கு எல்லாம் தெரியும். உன்னை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது அமைதியா போயிட்டு இருக்குது. கோயிலுக்கு தனியா போயிட்டு வரமான்னு சொல்ற பிள்ளைய விட மாட்டேங்கிறேன். என்ன அர்த்தம்? நீங்க சும்மா இருங்க. வீட்டுல அவளுக்கு அதை நோட்ட இதை நோட்டதான் தெரியும். வெளியில அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. பைத்தியார பிள்ளைக்கு என்ன தெரியும்? நீ துணைக்கு கூட போ சொல்றது சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்லதான். கூட மாட்டா ஒத்தரசியா பேசிட்டு போயிட்டு வருங்க. ஆனா துளசி சொல்லுதுல நான் போயிருவோமா, நம்ம ஊருக்குள்ள என்னமா பயம் கேக்குதுல. அப்படி கேட்கிற பிள்ளைய முடியாது உன்னால முடியாதுன்னா அதுக்கு மனசு சங்கடப்படும்ல. மத்தவங்களாம் வெளியில அனுப்புற அம்மா நம்மள மட்டும் வெளியில போறதுக்கு முடியாதுன்னு சொல்லுதுன்னு நினைக்கும்ல. அப்புறம் எப்படி அது தைரியம் வரும்? ஒரு பிரச்சனை எப்படி அது சமாளிக்கும்? பேசாம இருங்க. அவளுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், அவனால என்ன முடியும்னு எனக்கு தான் தெரியும். இப்படியே சொல்லிக்கிட்டு துளசியை கெடுத்து விடாம இருந்தீங்கன்னா சரிதான். போனி ஆசை இருக்க வேண்டியதான் பிள்ளை மேல. இப்படியா சொல்றேன் கேட்டுக்க. அந்த பிள்ளையும் வாழ்க்கையில தனியா நிக்கணும், தனியா பண்ணணும், தனியா யோசனை பண்ண முடியும்னு அதுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி நம்ம பெற்றவங்க நடந்துக்கறணும். உன்னால யோசிக்க முடியாது, உன்னால எதுவும் செய்ய முடியாது, உன்னால சோறு குழம்பு ஆக்க முடியும், வெளியில போக முடியாது, பஸ் ஏற முடியாது, அப்படி இப்படி அதை மட்டம் தட்டியே வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ பாசங்கிற பேர்ல. எப்ப பார்த்தாலும் என்னையவே குறை சொல்லாதீங்க. என்னை குறை சொல்லாதீங்க. மீன் என்ன குறை சொல்லணும்னு சொல்லல. ஒரு அளவு வரைக்கும் தான் பிள்ளைய நம்ம கைக்குள்ள இழுத்து பிடிக்கணும். நீ துளசி பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பிறந்ததுனாலயோ என்னமோ மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை நீ துளசிக்கு கொடுக்கல. பார்த்து பொத்தி வளர்க்குறலாம் சரிதான். ஒரு வயசு வரைக்கும் பார்க்க முடியாதேன். கல்யாண வயசு வர பிள்ளைக்கு பக்கத்து கடைக்கு போக தெரியாது, கோயிலுக்கு போக தெரியாது, குளத்துக்கு போக தெரியாது அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாதுல. அது எப்படி அப்புறம் இன்னொரு வீட்டில் போய் வாழ தெரியாத ஒரு வீட்டில் கட்டிட்டு போற புது வீட்டில் புது குடும்பத்தில் மாமா மாமியாரோட புது மனுஷங்களோட உன்னால வாழ தெரியாது? நான் கூட வந்தாலே வாழ தெரியும் உன்னால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அது நல்லா இருக்குமா? புரிஞ்சுக்க சிவாமி, எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். ஆசைங்கிற பேர்ல நம்ம துளசியை நீ கட்டி போட்டு வச்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்க. அதுக்குன்னு ஆசைங்கிறது இருக்கும், ஆசை விருப்பம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு இருக்கும். எல்லாமே நான் நினைச்சதே நீ நினைக்கணும், நான் நினைச்சதே நீ பண்ணணுங்கிறதுல அதுல தெளிவா இருக்கிற.
நம்ம லதாவும் சரி நம்ம நெட்டலையும் சரி அதுக்கு ஃப்ரீடமா சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணம் நீ அதுல கண்டுக்கிறாம நீ துளசி எரிச்சு பிடிச்சதே காரணம். இப்ப அதுக்கு எப்படி தைரியமா 4 இடத்துக்கு போகுதுங்க? அதுக்கு போறதுக்கு எப்படி நீ இது அதான் அனுமதிக்கிற? அதே அனுமதியா நீ துளசி கொடுக்க மாட்டேங்கிற? அவன் ஆசைக்கு விருப்பத்துக்கு தானங்க நான் பாடு வர்றேன். பொண்ணு மேல பாசம் இருக்குதே சரிதான், அதெல்லாம் ஒரு குத்தம் குறையும் சொல்லலையே. ஒரு பிள்ளைக்கு அதுக்கு ஆசை இருக்கும், வெறுப்பு இருக்கும், விருப்பம் இருக்கும். நான் ஆசைப்பட்டதே நீனும் ஆசைப்படணும், நான் விருப்பப்பட்டதே நீனும் விருப்பப்படணும், நான் வெறுக்கப்பட்டதே நீனும் வெறுக்கப்படணும். ஒருத்தர் மேல திணிக்கிறது அது தப்பு இல்லையா? ஏங்க கோயிலுக்கு தனியா போக வேணாம்னு சொன்னதுக்காக இப்படி பேசுறியே? ஒத்தையில போறதுக்கு கூட மாட போயிட்டு வந்தானே அனுப்பி விட்டேன். நான் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் சொல்ல சிவாமி, உனக்கு புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு தெரியல. நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சிவகாமி, கொஞ்சம் பாசங்கிற பேர்ல இருந்த போர்வை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மாற பாரு. போ டீயை போட்டு கொண்டு வா போ.